கலைஞர் அரங்கத்தில்ப்பா அந்த கனிமொழி சாராய கடை பேசியிருக்குப்பா. கனிமொழிக்கு ஒரு சாராய ஆலையே இருக்குது தெரியுமா மக்களே? இவனை அதெல்லாம் களைஞ்சு எடுக்க போகிறாங்க. அது பேசுது என்ன கேட்டோம்னா ஒரு மகளிரணி கூட்டத்தை கூட்டிருச்சு. அங்கே பார்த்தோம்னா திமுகவோட பொதுச் செயலர் இருக்குது பார்த்தீங்களா, இவர் துரைமுருகன் பார்த்தோம்னா அங்கேருந்து நடக்க மாட்டாமல் ஒருத்தர் கை தாங்களாக கூட்டிகிட்டு வர்றாரு. இதை ஒரு பக்கம் காமிக்கிறாரு. அங்கிட்டு பார்த்தோம்னா மேடையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு பெண்களும் கையில் ஒரு துண்டை வச்சுக்கிட்டு, அதாவது பார்த்தோம்னா யானைக்கு சமமான பொம்பளையில கொண்டாந்து விட்டு அதுக்கு வாட்டுக்கு ஒரு பக்கம் துண்டை சுற்றிட்டு டங்கு 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 டங்குன்னு ஆடிட்டு இருக்கு. ஒரு படத்தோட விவேக்கு நெஞ்சு வரைக்கும் பாவடை கட்டிட்டு சாமி இந்த மாதிரி ஆடுறாரு பாருங்க. இப்போ சாமி மலையேறி போதுன்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்குப்பா. இது என்ன சொல்லுதுன்னா, தாவேக்கு ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொள்ளாச்சியை காட்டிலும் படுபயங்கரமான நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு, ஆபத்து இருக்குன்னு சொல்லுது. இந்த ஆபத்தை நம்மளை பற்றி ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்குப்பா. இது ஆபத்தான பொம்பளையா இல்லையா? தூத்துக்குடி போனியா இல்லையா? உன்னை அங்கேருந்து செருப்பு விளக்கமாற கொண்டு கலட்டி அடித்து உன்னை விரட்டுனாங்களா இல்லையா? நாங்கள் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே போய் பேச்சப்பா கார் கொண்டு நிப்பாட்டோன்னே அந்த மக்களை உடனே ஓட விரட்டுனாங்க. உனக்கு அடிவட்டும் புத்தி இல்லையா? சாராய கடையை வச்சுக்கிட்டு நீ இந்த பேச்செல்லாம் பேசலாமா? மகளிரணி கூட்டம் போட்டுக்கிட்டு யாருக்கு பேசிகிட்டு இருக்க? அவங்க மேலே நம்பிக்கையில் இவங்க மேலே நம்பிக்கையில் நீ சொல்லி பேசிகிட்டு இருக்க. நம்பிக்கையில் நீ ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நாங்கள் யாருமே சொல்லலை, தாவே காட்சி நாங்கள் சொல்லவே இல்லைப்பா. ஓ மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு ஆளை என்ன அந்த ஆள் என்ன பண்ணா இருப்பாங்க? ஐயோ அப்பா, இப்படி மோசமான குடும்பம் வந்துட்டு உங்கள் ஆத்தா அப்பே அம்படி பாரி பார்த்துட்டு ஓடி சன்னியாசியாவே போயிட்டேன். அது ஒரு பத்திரிகை நிருபருக்கு பேட்டி கொடுத்துட்டு, ஐயா இதுக்கு மேலே என்கிட்ட பேட்டி கேட்காதீங்க, நான் ஆளை விடுங்க, அந்த குடும்பத்தை விட்டு தப்பிச்சு வந்ததே பெரிய பாடுன்னு சொல்லிட்டு ஓடி போய் சிங்கப்பூர் மலேசியான்னு இருக்காரு. இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கே, நீனும் தலைக்கு மண்டைக்கு டை அடிச்சுக்கிட்டு பொம்பளையோட பொம்பளையா சரிசமமா எங்கள் பெண்களோடு நிற்கிறதுக்கு உனக்கு அருகதை இருக்குதா? நீலாம் என்ன பொம்பளை? கூவத்தூரில் உன்னை பார்த்தோம் எல்லாரும் சொல்லி சந்தி சிரிச்சிச்சு. கேவலப்பட்ட நாய் நீ தாவே காட்சியை சொல்றியா? உனக்கு வாயில் வசம்பா வச்சதே தேய்க்கணும். அறிவுகிட்ட ஜென்மம், உங்கள் குடும்பமே அறிவுகிட்ட ஜென்மம். தாவே காட்சியில் எப்படி மலரும் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அப்படி பூவாக நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஆட்சியும். என்ன எங்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கிடச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து நீ பெருமைப்படாம, நம்மளால இந்த மாதிரி ஆட்சி கொடுக்க முடியலையே, நம்மளோட ஆட்சியை அம்பட்டு மண்ணவாரி தூத்த மாதிரி போட்டுவிட்டு போயிட்டாங்களே, இந்த மக்கள் நம்மளுக்கு செருப்படி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக மாட்டாம நீயும் மேடை போட்டு பேசிக்கிற. உனக்கு வெக்கமா இல்லை கனிமொழி? பாவம், வயசான காலத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் இங்கேருந்து நடக்க மாட்டாமல் ஒருத்தர் கைத்தாங்களை கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள போய் ஒரு பெரியவருக்கு மதிப்பு கொடுத்து, உங்கள் கட்சிக்காரர் தானே, ஒரு மதிப்பு கொடுத்து அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும் இல்லாமல் பார்த்துருக்காரு. என்னடா நம்ம வாசவரையும் வந்திருக்கோம், நம்மளை கூப்பிடுக்க ஆள் இல்லையடா, இவ்வளோ தானடா நம்மளோட கெதியன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்த இடத்துல திரும்பி போயிட்டார். எவ்வளவு கேவலம் பாருங்க.